கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையின்படியே நம்ம என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். கடந்த மாதத்தில் ஆண்டவர் பேசினார், எபினேசரா இருப்பேன், கர்த்தர் உதவி செய்கிறவராக இருப்பேன் என்று சொன்னார். ஆமென். ஒரு மாதத்தை ஆண்டு உதவி செய்தாரா இல்லையா? விளைவின் வந்த போது ஆண்டு உதவி செஞ்சாங்க, தேவைகள் இருக்கும்போது ஆண்டு உதவி செஞ்சாங்க, ஆபத்தான சூழ்நிலை வரும்போது ஆண்டு உதவி செஞ்சாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்மளை நம்முடைய வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துறார். நம்ம என்ன பண்றாரு, உற்சாகப்படுத்துறார். இல்லையா? அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகளே ஒவ்வொரு மாதமும் நம்மளை என்ன பண்றாரு, சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துறார். அல்லேலூயா, நம்மளை பலப்படுத்துறார். ஆமென். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. போன மாதத்து ஆண்டு சொன்னாரு, எபினேசரா இருப்பேன், உதவி செய்கிறவரா இருப்பேன். இந்த மாதத்துல ஆண்டு சொல்லுகிற காரியம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே அப்படின்னா நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா, நான் பார்த்துக்கொள்வேன். இந்த மாதம் நமக்கு தேவைகள் நிறைந்த மாதம். ஆமென். தேவைகள் நிறைந்த மாதம். அப்போ நம்ம தேவைகள் அதிகமா முன்ன இருந்த மாதத்தை காட்டு இந்த மாதம் அதிகமாக தான் இருக்கும் தேவைகள். அப்படி இருக்கும்போது நம்ம யோசித்து இருக்கலாம், இவ்வளோ தேவைகள் இருக்கிறது, என்ன பண்றது, குடும்ப தேவைகள் இருக்கிறது, ஊழிய காரியங்கள் இருக்கிறது, அப்படிலாம் யோசிக்கும் போது ஆமென் ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா, நான் பார்த்துக்கொள்வேன். யெகோவா ஈரேவாக நான் இருப்பேன். ஆமென். அவருடைய நாமங்களில் அநேக இருக்கு, அவருடைய பெயர்கள் அநேக இருக்கு. அதுல ஒரு பெயர் தான் யெகோவா ஈரே. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அப்படிதான் இருப்பாரு, நான் பார்த்துக்கொள்வேன். யெகோவா ஈரே, அப்படியா நான் இருப்பேன், நான் பார்த்துக்கொள்வேன். நீங்க ஏன் கலங்குறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. அது எந்த காரியமா இருந்தா நான் பார்த்துக்கொள்வேன், நான் பார்த்துக்கொள்வேன். ஆமென். நான் பார்த்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆமென். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியம் எப்படி இருக்குமோ, எப்படி நடக்குமோ, இந்த காரியம் வாய்க்குமோ, இந்த காரியம் செய்து முடிச்சிடுவோன்னு அப்படின்னு நம்ம சில நேரங்களில் கவலைப்படுறோம். சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், இந்த காரியம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே, இந்த காரியம் நான் முடிச்சிடுவேனா, இந்த காரியம் செய்து முடிச்சிடுவேனா, அப்படி நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், சில சந்தேகங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கான எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வார். நமக்கான எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துக்கொள்வார். அப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னா, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமை சோதிக்கும்படி அப்படிதான் வசனம் என்ன பண்ணுது, துவங்குகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. ஒரு சோதனை நேரம், சோதனை நாட்கள். அந்த சோதனை நாட்கள் வரும்போது நம்ம சில நேரங்கள் சொல்லுவோம்ல, பொதுவா ஒரே சோதனையாவே இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட காலத்துல, அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் நம் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதனைகள் நிறைந்த நேரங்களிலே, நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மகனை நீ என்ன பண்ணு, பலி செலுத்து. ஒரே பையன், நீண்ட வருஷம் பிற்பாடு பிறந்த ஒரே மகன் ஈசாக்கு.
100வது வயதுல ஈசாக்கு ஆபிரகாம் பெற்றெடுத்தார். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையே ஆண்டு என்ன பண்ண சொல்றாரு, பலி செலுத்து அப்படின்றாரு. அப்போ ஒரு நீண்ட வருஷமா காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைய ஆண்டு என்ன பண்ண சொல்றாரு, பலியிட சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோதனை, எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனை நேரத்துல கூட ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து என்ன பண்றாரு, பலி செலுத்தும்படி போறாங்க. மனைவி கிட்ட விட்டு சொல்லல, ஆண்டோருக்கு நாங்க பலி செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பழுது மேல சேனம் வைத்து என்ன பண்றாங்க, சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரை தன் குமாரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனாங்க. 3ஆம் வசனத்துல வாசிக்கும். தேவன் ஒரு இடத்தை சொன்னாரு, அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. புறப்பட்டு போகும்போது 3ஆம் நாளில் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தேவன் குறித்து அந்த இடத்தை 3ஆம் நாள்ல 3 நாள் அவங்க என்ன பண்றாங்க, பிரயாணம் பண்றாங்க. ஈசாக்குடைய காரியம், ஆபிரகாமுடைய காரியம் எப்படி இருந்திருக்க பாருங்க. ஆபிரகாமுக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கும். ஆபிரகாமுக்கு தான் எல்லாமே தெரியும், ஆனா ஈசாக்குக்கு தெரியாது. ஆனா 3ஆம் நாள்ல பலி செலுத்த இடம் வந்துருச்சு. அப்போ பலி செலுத்த இடம் வந்ததும் வேலைக்காரர்கள்லாம் இங்கேயே நில்லுங்க, நானும் என் பிள்ளையாண்டனும் போயிட்டு என்ன பண்ணுவோம், பலி செலுத்தி திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டைகளை எடுத்து ஈசாக்கு தலைமையில வச்சுட்டு இவரு பந்தங்களையும் என்ன பண்ண நெருப்பையும் கத்தி என்ன பண்றாரு எடுத்துட்டு போறாரு. போகும்போதுதான் ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா தகப்பனே, பலி செலுத்துவதற்கு கட்டைகள் இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா பலி செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி எங்க, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அப்ப சொல்றாரு ஆண்டவர், ஆபிரகாம் சொல்றாரு, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். எவ்வளவு விசுவாசமா நம்பிக்கையா ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் பார்த்துக் கொள்வார். தேவன் என்ன பண்ணுவாரு, பார்த்துக் கொள்வார். சில நேரங்களிலே நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது கேட்பாங்க, இது எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளால இந்த மாதிரியான பதிலை சொல்ல முடியுமா? விசுவாசத்தோடு முடியாது. சொன்ன நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பைத்தியம் அப்படின்றாங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். ஈசாக்கு கேட்கிறாரு, ஆட்டுக்குட்டி, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க அப்பா அப்படி கேட்கும் போது ஆபிரகாம் உடனே சொல்றாரு, தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமே, விசுவாசத்தோடு சொல்றாரு. ஆமே. அப்போ நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள், ஆமே, நம்முடைய காரியங்களுக்கான பதில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. ஆமே. பாருங்க, அப்படி சொல்லி அவங்க கடந்து போகும்போது அங்க போயிட்டு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி அங்க ஈசாக்கு என்ன பண்றாரு, அந்த பலிபீடத்தை மேல வைக்கிறார். பலிபீடத்தை மேல வச்சு கத்தி எடுக்கிறார். வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். கையை நீட்டி இப்ப கத்தி எடுக்கிறார். யாரை விட்டதுக்கு? குமாரனை விட்டது, ஈசாக்கை விட்டது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. பேசும்போது அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான்மே உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன்னுடைய ஒரே மகன் ஏகசுதன் என்று கூட பாராம நான் சொன்ன வார்த்தைக்காக நீ அவனே என்ன பண்ண, பலியாக ஒப்பு கொடுக்க முன் வந்துட்ட.
ஒப்பு கொடுத்தபடினாலே நீ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, எனக்கு பயப்படுகிற என்பதை நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஆபிரகாம் திரும்ப என்ன பண்றாரு, பின்னாடி திரும்பி பார்க்கிறாரு. பார்த்தா பின்னாடி ஒரு ஆடு. 13 வருஷத்து வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையாண்டான் மேல நீ என்ன பண்ணாத, கை போடாத. அவன் உன்னுடைய ஒரே மகன் தான். ஆனாலும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவனை பலி பீடத்துல கிடத்தி அவனை பலி செலுத்தும்படி முன் வந்தபடினாலே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்போது அறிந்திருக்கிறேன். அவன் மேல நீ என்ன பண்ணாத, ஒன்னும் செய்யாத, அவன் மேல கை போடாத. அப்புறம் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா ஒரு ஆடு அங்க இருக்கு. ஒரு ஆடு என்ன பண்ணுது, அங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கு. அல்லேலூயா. பலிக்கான ஆடு அங்க இருக்கு. அல்லேலூயா. அதுதான் அப்பவே விசுவாசத்தோடு கூட ஆபிரகாம் சொன்னார், தேவன் பார்த்துக் கொள்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம இப்படிதான் பேசணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் இந்த காரியத்தை பார்த்துக் கொள்வார். அவிசுவாசப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, புலம்பிட்டு இருக்கக்கூடாது. அது இல்லையே, இது இல்லையே, இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ. விசுவாசத்தோடு கூட நம்ம, ஆபிரகாமுக்கு தெரியுமா அங்க ஆடு இருக்குன்னு இல்ல, ஆனா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த மாதத்துக்கான காரியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதுக்கான பணம் இப்ப நம்ம கையில இல்லை. ஆனா நம்ம என்ன சொன்னோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் இந்த காரியத்தை நடத்துவார், கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் என்ன நடத்துவார், கர்த்தர் என்ன உயர்த்துவார், கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை தருவார், கர்த்தர் நல்ல ஒரு வேலையை தருவார், கர்த்தர் எனக்கு நல்ல வருமானத்தை தருவார். அப்படின்னு நம்ம பேசணும். கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எனக்கு நல்ல வாகனத்தை தருவார், நல்ல காரு தருவார். அப்படிதான் நம்ம பேசணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல கர்த்தர் இதெல்லாம் எனக்கு தருவார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். பலிக்கான ஆட்டு அங்க என்ன பண்ணிருக்காரு, பலி செலுத்துகிற நேரத்துக்கு அங்க வச்சிருக்கு. அப்போ நமக்கு தேவையான நேரத்துல கார் இருக்கும், தேவையான நேரத்துல நமக்கு சொந்த வீடு இருக்கும், தேவையான நேரத்துல நல்ல வீடு வசதிகள் உண்டா இருக்கும். அல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார். அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துக் கொள்வார். அதனாலதான் அந்த ஆட்டை பிடிச்சு அதை என்ன பண்றாரு, தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா. தன் ஈசாக்கு பதிலாக என்ன பண்றாரு, ஆட்டை அழிகிறார். அப்போதான் அந்த பேர் இருக்கிற ஆண்டவருக்கு யெகோவா ஈரே, ஆமென், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. யெகோவா ஈரே அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அப்படின்னா நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், நம் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். ஆமென். நம் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பார். ப்ரொவைடர் எல்லாவற்றையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவார். எல்லாம் நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் அவர் ப்ரொவைட் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்து கொள்ளப்படும். பார்த்து ஆங்கிலத்துல சீன் அப்படின்னா கொடுப்பார் என்று அர்த்தம். அல்லேலூயா. கொடுப்பார். நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். நமக்கு தேவையானதை அதை தருவார். அன்றைக்கு பலிக்கான காரியத்தை ஆண்டு என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஈசாக்குக்கு பதிலாக பலிக்கான ஆட்டை ஆண்டு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு காரியம் இழந்து போகிற மாதிரி வரலாம். சொந்த மகனை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை தானே ஆபிரகாமுக்கு. அதுதானே ஒரு லட்சியமா இருந்தது. ஒரு குழந்தை தானே ஆபிரகாம் எதிர்பார்த்து காத்திருந்து பெற்றுக்கொண்டார். அதே பலி செலுத்தும் போது, அதே இழக்கிற நேரம் வரும்போது ஆண்டு என்ன பண்றாரு, அதை இழக்காதபடிக்கு அந்த பலிக்கு மாறாக ஒரு ஆட்டு கடாவை என்ன பண்ற ஆண்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல நாம் கூட ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை இழந்து போகிறது போல சூழ்நிலை வரலாம். ஆனா ஆண்டவர் நம்ம விசுவாசித்து ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று வரும்போது நாம் இழக்க போகிற பெரிய காரியத்தை இழந்து போகாதபடிக்கு அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை, நம்ம பெரிய ஒரு காரியத்தை இதுவரைக்கும் காத்திருந்து பெற்று இந்த காரியத்தை இழந்து போகிற மாதிரி வரலாம்.
ஆனா ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லும் போது அதற்கு ஈடாக வேற ஒன்றே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். ஈசாக்குக்கு ஈடாக அந்த ஆட்டு கடாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஈசாக்கு திரும்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு, பெற்றுக்கொண்டார். அப்போ நம்ம இழந்து போக மாட்டோம். நீங்களும் நானும் இழந்து போக மாட்டோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவர் நம்ம கையில இருந்து இழந்து போக விட மாட்டார். அவர் அதுக்கு ஈடாக வேறொன்றை கொடுப்பார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒன்றும் ஒரு ஆசீர்வாதமோ எழுந்து போக ஆண்டவர் விட மாட்டார். ஆதாம் ஆமென் தேவ பிரசன்னத்தை எழுந்து போயிட்டாரு. ஆனா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் நமக்காக இந்த பூமியில ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அந்த மகிமையை அந்த பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியப்பாடா. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அங்க கொடுக்கப்பட்டது போல நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அது பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. என்றும் உன் சந்ததியர் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியா சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அதே போல உன் சந்ததிக்குள், உங்க சந்ததிக்குள்ள, உங்க சந்ததி மூலமா என்ன ஆகும், பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா உங்க மூலமா, உங்க சந்ததி மூலமா பூமியில் உள்ள பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க சந்ததி மூலமா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க. உங்க சந்ததி மூலமாக பூமியில் உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் பார்த்துக் கொள்வேன். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? நம்மளால ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? நம்மளால பெருகி இருக்க முடியுமா? நம்ம மூலமா பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட முடியுமா? நம்ம வாழ்வதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்ம போராட வேண்டியது இருக்கு. இதுல எப்படி மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து மற்றவங்களுக்கு ஆஸ்வாதமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் பார்த்துக்கிறேன், நான் ப்ரொவைட் பண்றேன். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்? இந்த காரியம் நடக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? இதான் முக்கியமான ஒரு காரியம். என்ன பண்ணணும்னா இதே வசனத்துல வாசிக்கும் போது 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா, அல்லேலூயா, அல்லேலூயா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா, நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால், நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அத எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் எனக்காக முன் வந்து செஞ்சபடினாலே நான் இப்போ நம்ம ஆசிரிப்பேன். இதே வார்த்தை தான் ஈசாக்கு கிட்டயும் ஆண்டவர் சொல்வார். ஆபிரகாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எதனால? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் நியமங்களையும் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சாலையில போறோம்னா, வாகனத்தை ஓட்டிட்டு போறோம்னா எப்பவுமே நம்ம லெஃப்ட் சைட்ல தான் போகணும்,
ரைட் சைட்ல போனோம்னா ஆகும், ரூல்ஸ் நம்ம மாறுறோம். இந்த ஸ்பீட்ல தான் இங்க போகணும்னு போட்டுருக்குன்னா அந்த ஸ்பீட்ல தான் நம்ம போகணும். ரூல்ஸ் மாறணும்னா அந்த விதிகளை நம்ம மாறுறோம். விதிகளை மாறும்போது ஆபத்து நமக்கு உண்டாகும். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விதிகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொள்ளணும். எப்படி அவர் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், அவர் பார்த்துக் கொள்வார். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா போதும், அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துக் கொள்வார். நாம செய்ய வேண்டியது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படி. என்ன சொல்றாரோ. முதல் அற்புதத்தை கானாவூர்ல கல்யாண வீட்டுல ஆண்டு செய்யும் போது மரியாள் அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இப்போ டைம் வரல, இன்னும் நேரம் வரல ஆண்டு சொல்லும் போது அவங்க சீசர்கிட்ட பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட அற்புதம் அடையாளங்கள் நடக்கணும்னா அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யணும். நம்ம வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளணும்னா அவர் என்ன சொல்றாரோ அதபடி நம்ம செய்யணும். அல்லேலூயா. காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்ளணும்னா நம்ம தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்ளணும், நம்ம பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளணும். அப்படின்னா நம்ம அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யணும். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அவங்களுக்கான உணவு காரியங்கள், அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான தண்ணீர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ அவங்க ஆண்டோட சொல்லுக்கு யாரெல்லாம் கீழ்படிந்தாங்களோ அவங்க ஆசீர்வாதமான அந்த நலமும் விசாலமான தேசத்தை சுதந்திரிச்சாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. எதிரிகளோடு கூட அவர் யுத்தம் பண்ணினார். ஆண்டு சொன்னார்ல, நீங்க நின்று கொண்டு சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றது அவர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். பிரச்சனையா பெரிய பெரிய காரியமா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய நியமங்களையும் அவருடைய விதிகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நாம் அவருடைய காரியங்களை நாம அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அது மாதிரி நடந்தோம்னா அவர் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்மள பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவே, உன் சந்ததி உன் சந்ததியார் சத்துருக்களோட வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாங்க. உன் சந்ததி மூலமா பூமியோட வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளால பூமியில் உள்ள வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த காரியம் நடக்கணும்னா அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம செய்ய வந்து அவர் என்ன சொல்றாரோ அது எப்படி செய்யும், அதுக்கு நம்ம கீழ்ப்படி. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். காலையில இருந்து வாசிக்கணும். வாசிக்கும் போது அந்த வேதத்தின் மூலமா நமக்கு பேசுவார். நம்ம என்ன பண்ணணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். அல்லேலூயா. அப்படி பேசும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்படும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த பிதாவே உம்முடைய குமார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராக, எல்லாவற்றையும் நீ பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவன் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தினுடைய தேவைகளா இருக்கட்டும், இந்த மாதத்தினுடைய காரியங்கள் எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆண்டவரே, நெருக்கமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ பார்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் முழுவதும் தாழ்த்தி ஒப்புக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.